அனைவருக்கும் தமிழ் வணக்கம். கருப்பு படம் பார்த்து வந்திருக்கேன். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இதை படம்னு சொல்கிறத விட ஆர்ஜே பாலாஜி கொடுத்த ஒரு ஃபீஸ்ட் விருந்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆகிறது மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹி கன்வின்ஸ்டு போத் ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன்ஸு அதுக்கப்புறம் வந்து குடும்ப ஆடியன்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து டார்கெட் பண்ணி பிடிச்சிட்டாப்புல. ஏன்னா வந்து இந்த படம் ஸ்கிரிப்ட் வந்து பேசிக்காக இது ஒரு சாமி படம். இது நான் எப்படி கன்வே பண்ணுறதுன்னா லாஜிக் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் இது ஒரு கமர்ஷியல் மசாலா படம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் 3 மணி நேரம் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான படம். இந்த ஸ்கிரிப்டை வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி டெலிவர் பண்ணியிருக்காப்புல ஆர்ஜே பாலாஜி. ஸோ இந்த படம் வந்து மெயினாக இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு 4 பேர் காரணம் தான் நான் சொல்லுவேன். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்தோட ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்பி பிலீவ் பண்ண மாதிரி ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி டெலிவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் அருண் வெஞ்சரமுடு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட செட்டு, இந்த கருப்பு சாமிக்கு எந்த மாதிரி அந்த கோவில்லாம் பில்டு பண்ணணும், கோட் சீனுக்கு இதெல்லாம் வந்து அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜிகே விஷ்ணு வழக்கமாக அட்லி கூட வேலை பார்த்து ஒரு ஃப்ரேமை செதுக்கிற ஆள் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜிக்காக இருந்து, அதுவும் சூர்யா அண்ணனுக்காக இருந்து பயங்கரமாக செதுக்கியிருக்காப்புல ஒரு ஃப்ரேமும். அதுக்கப்புறம் சாய் அபியன்கர் வழக்கமாக வந்து பார்த்தோன்னா புதுசாக வர மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து பெரிய படம் வந்து கிடைக்காது. ஆனால் அப்படி இருந்து வந்து பார்த்தோன்னா ஆர்ஜே பாலாஜி நம்பி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காப்புல. அதை நம்பி கொடுத்ததை ஹி டெலிவர்ட் அ குட் மியூசிக். இன்னும் சொல்ல போனால் மியூசிக்ன்றதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து நல்லா பண்ணியிருக்காப்புல சாய் அபியன்கர். சரி, சாமி படம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போய்டும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு மாடர்ன் டேக்கு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி போகாமல் நேச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ இது முக்கியமான ஃபீஸ்ட்ன்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஃபேன்ஸுக்காக தான். ஏன்னா வந்து 13 வருஷமாக வந்து சூர்யா ஃபேன்ஸ் வந்து ஒரு ஹிட் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக இயங்கிட்டு இருந்த நேரத்தில் ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு பேங்கர் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாப்புல. இன்னும் சொல்ல போனால் ஒரு பக்கம் ஏகே சாப் வந்து ரேசிங் போயிட்டாரு, இன்னொரு பக்கம் அண்ணன் வந்து சிஎம் ஆயிட்டாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கோலிவுட் வந்து யாராவது இது ரூல் பண்ணோம் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு எல்லாரும் சொல்கிற ஒரே மெசேஜ், த கிங் இஸ் பேக் ஃபார் இஸ் த்ரோன், டேடி இஸ் ஹோம். இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சு நினச்சா மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.